பச்சை மிளகா வேக வச்சிடலாம். மாவு குழச்சிடலாம். ஐடியா பார்த்துட்டு உப்பு போட்டுருக்கேன். சூடு தண்ணியை கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகணும். மாவு நல்லா குழைச்சி ஸ்லைஸில் கட் பண்ணணும். இவ்வளோதான் கட் பண்ணணும். தாசிச்சு பொடி பொடியாக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்டூப் பண்ணுறேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வேகணும். சால்ட் போட்டுடலாம். இப்போதான் குக்கர் வேக வச்சிடலாம். இப்போ இடியாப்பம் விழுந்துடலாம். மாவில் இடியாப்பம் விழுந்துடலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். இடியாப்பத்துக்கு வச்சிடலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் போட்டு மிக்ஸி பண்ணிட்டு வந்துடலாம். தண்ணி போட்டுடலாம் கொஞ்சம். போட்டுட்டு நல்லா உடச்சிடணும். நல்லா பொடியாக உடச்சிடணும். வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். கடாய் வச்சிருக்கேன். சூடாகும். இப்போ வேக வச்ச வெங்காயம் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கருவேப்பிலை போட்டுடலாம். தேங்காய் பால் ஊற்றிடலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டுடலாம் கொஞ்சம். அது ஒரு மாதிரி பாயிலாக இருக்காச்சு. கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதுக்கு ஆயிடுச்சு. இந்த இடியாப்பம் ஸ்டூ ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும்.